ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நம்ம பேச போகிறது நம் தமிழரின் பெருமை. ஒரு மனிதர் பற்றி. அவர் எழுதிய வார்த்தைகள் 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அவர் யார் தெரியுமா? நம்ம திருவள்ளுவர் தாங்க. நம்ம இந்த நவீன காலத்தில் போயிட்டு கூகுளில் எப்படி வாழணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி காதலிக்கணும், எப்படி ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் எழுதிய திருக்குறள் ஒரு புத்தகம் இல்லை நண்பா, அது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. 1330 குறள்கள், ஒவ்வொன்றும் 7 சொற்கள் தான். ஆனால் அந்த 7 சொற்களுக்குள்ளேயும் முழு உலகமும் அடங்கும். திருக்குறள் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் முதலாவது அறத்துப்பால், நல்ல வழியில் நடப்பது எப்படி. 2வது பொருட்பால், அரசியல், தொழில், கடமை, உழைப்பு. 3வது இன்பப்பால், காதலும் குடும்பமும். திருவள்ளுவர் சொல்லிய ஒவ்வொரு வரியும் ஒரு மனிதன் நல்லவனாக மாற உதவும். அவர் சொல்ல வாரது என்னன்னு சொன்னால், கடவுளை பற்றியும் இல்லை, மதத்தை பற்றியும் இல்லை, மனிதத்துவத்தை பற்றி தான் அவர் சொல்ல வராரு. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோண்டா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில் சொல்கிறாரு, எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது. அந்த ஆரம்பம் நன்மையோட ஆரம்பமாகணும். திருவள்ளுவர் சொல்கிறாரு, அச்சம் தவிர், நாணம் காப்பு. அதாவது நல்ல விஷயத்துக்கு பயப்படாத, நாணம் உன் ஆபரணம். இன்றைய நாளில் நம்ம எல்லாரும் சோஷியல் மீடியாவில் எந்த பயமும் இல்லாமல் உலாவிட்டு இருக்கோம். பட் ரியல் லைஃபுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லாவே குறைஞ்சிட்டு இருக்கு. பி பிரேவ் பட் பி கைண்ட். உழுவார் உலகத்தாருக்கு அண்ணன், உழைப்பவன்தான் உலகத்துக்கே தம்பி. அவர் சொல்கிறது ஒர்க் ஹார்ட், ஏர்ன் ஹானஸ்ட், ஹெல்ப் அதர்ஸ். இப்போ ஷார்ட்கட்டில் எப்படி சக்ஸஸ் ஆகிறது, சீட் பண்ணி எப்படி சக்ஸஸ் ஆகிறது, காப்பி டு பேஸ்ட் உலகம் மாறியே போயிடுச்சு. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்ல வராங்கண்டா, கடமையாக செய்யும் உழைப்பு தான் நீண்ட காலம் நிலைக்கும். அன்பின்றி ஆவா உலகம் இல்லை, அன்பு இல்லா உலகம் இருக்க முடியாது. அவர் சொல்கிறாரு, அன்பே மனிதனின் உயிர். இப்போது எல்லாரும் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. ஃபோன், கம்ப்யூட்டர், ஜாப், காம்படிஷன், அந்த மாதிரி ரொம்பவே பிஸி ஆகிட்டாங்க. அன்பு செய்கிறதுக்கு நேரமே இல்லை. ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறாரு, பணம் பெருக்கிறது முக்கியம் கிடையாது, அன்பை பெருக்கிறது தான் முக்கியம். அவர் என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ தான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் ஒரு கட்டத்தில் நீங்கள் திரும்பி பார்க்குறப்போ உங்ககிட்ட காசு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஆனால் உண்மையான அன்பு செய்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இல்வாழ்வான் என்பான் இயல்புடையான். அதாவது என்ன சொல்ல வருதுன்னா இந்த குறள், நல்ல குடும்பம் நடத்துகிறவன் தான் உண்மையான மனிதன். அவர் சொல்கிறாரு, ஃபேமிலி லைஃப் இஸ் த ட்ரூ டெம்பிள். அன்பு, ஒத்துழைப்பு, மரியாதை, இது தான் நல்ல இல்லம். இப்போ நம்ம வீட்டில் எல்லாரும் ஃபோன் பார்த்துட்டு தான் சாப்பிட்றோம். சோஷியல் மீடியா இல்லைன்னு சொன்னால் ஒரு மனிதன் இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. திருவள்ளுவர் இருந்தால் எப்படி சொல்லுவார் தெரியுமா? ஃபோனை விடு, பாசத்தை பாரு, அப்படி தான் சொல்லுவார். நன்றிக்கு வினை நன்றாகும். அவர் சொல்கிறாரு, நல்லதை செய், அது உனக்கு திரும்பி வரும். இனிய உளவாக இன்னாத கூறல். அதாவது நன்றாக பேசு, காயப்படுத்தாத. இப்போ நம்மெல்லாம் யூடியூப், டிக்டாக், அந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், ட்ரோல் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம். கமெண்ட்ஸ் நம்மளே தப்பாக ட்ரோல் பண்ணி கமெண்ட் பண்ணுறோம். ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறாரு, வேர்ட் ஹேட் மோர் தென் வெப்பன்ஸ். அதாவது நம்மளோட ஒவ்வொரு சொல்லும் ஆயுதத்தை விட பலம் வாய்ந்தது. நண்பன் என்பவன் நன்மை கூறுவான். ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவும் கரெக்ட் பண்ணுவாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. அதுவே ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது நல்லபடியாக கற்றுக்கொள்ளணும், கற்றதை நடைமுறையிலேயும் பாவிக்கணும். அவர் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், அறிவு இல்லாதவன் கண்மூடியவன் போல. நம்ம வாழ்க்கையில் டிகிரி அதிகமாக இருக்குது, ஆனால் அதுக்கான வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்குது. அதனால் திருவள்ளுவர் சொல்கிறாரு, அறிவு, அன்பு, தாழ்மை, 3ம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். திருக்குறள் இன்று 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனியில் கூட கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு யூனிவர்சல் மீனிங் இருக்குது. அவர் சொல்கிறது எல்லா மனிதனுக்கும் பொருந்தும். ஈவன் வேர்ல்ட் லீடர்ஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, திருக்குறள் இஸ் நாட் அ ஜஸ்ட் தமிழ் லிட்ரேச்சர், இட்ஸ் அ வேர்ல்ட் லிட்ரேச்சர்.
திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறாரு, அன்பு கொடு, பொய் சொல்லாதே, கடமை பண்ணு, தாழ்மையாக இரு, பிறருக்கு உதவி செய், கல்வியை கற்றுப்பகிரு, சாந்தமாக இரு. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணினோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை பர்ஃபெக்ட் குறள் எடிக்ஷனாக ஆயிரும். திருவள்ளுவர் உடம்பு இல்லை, ஆனால் அவர் வார்த்தைகள் உயிரோடு தான் நம்மக்கிட்ட இருக்குது. அவர் சொன்ன வழியில் நம்ம நடந்தால் நம்ம வீடு சந்தோஷமாக இருக்கும், நம்ம சமூகம் நல்லதாக இருக்கும், நம்ம உலகம் அமைதியாக இருக்கும். அவர் சொல்லியது அன்பே சிவம் என்பது ஒரு வார்த்தை இல்லை நண்பா, அது ஒரு வாழ்நாள் உண்மை. ஃபைனல் மெசேஜ் என்னென்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஹீரோஸ் மூவியில் வரலாம், மறைஞ்சும் போயிடலாம், ஆனால் திருவள்ளுவர் சொல்லிய வார்த்தைகள் எப்போதும் நமக்குள்ளே வாழும். ஸோ லெட்ஸ் நாட் ஜஸ்ட் ரீட் திருக்குறள், லெட்ஸ் லைவ் திருக்குறள். இதோட நம்ம திருவள்ளுவர் பற்றிய ஷார்ட்டான ஸ்டோரி முடியுது. மறுபடியும் ஒரு நல்ல ஸ்டோரியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.